அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிட்டு சைடுல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோவை பாருங்க फ्रेंड्स. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா இந்தியால எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. இயற்கை வளங்கள்ல இருந்து மனித வளத்துல இருந்து எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் இந்தியா ஏன் பணக்கார நாடா மாறல அப்படிங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியால எல்லா விதமான வசதிகள் இருந்து நம்ம ஏன் இன்னும் பணக்கார நாடா மாறல அப்படின்னு பார்த்தோன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கம்பேரிசன் பார்த்துக்குவோம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா நம்மளோட நிலப்பரப்புல 3 மடங்கு அதிகமாக இருந்தாலும் பாப்புலேஷன்ல நம்மளை விட அதிகமாக இருந்து இப்போ கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ஜிடிபி லெவல் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். 1982 வரைக்கும் பார்த்தோன்னா சைனாவோட ஜிடிபியும் இந்தியாவோட ஜிடிபியும் சேமா தான் இருந்தது. உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபினா உள்நாட்டு உற்பத்தியோட அளவு தான் சொல்றோம். ஸோ 2 நாட்டிலையுமே உள்நாட்டு உற்பத்திங்கிறது ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனா தற்போது சீனாவோட ஜிடிபி லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 19.1 ட்ரில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜிடிபி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நம்மளுடைய இந்தியாவுடைய ஜிடிபி லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 3.1 ட்ரில்லியன் டாலர் தான். அப்போ கிட்டத்தட்ட பாருங்க, கிட்டத்தட்ட நம்மளை விட 6 மடங்கு அவங்க அதிகமா முன்னேறி இருக்காங்க. 6 மடங்கு ஜிடிபி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஒரு 40 வருஷத்துல அவங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட இந்தியாவும் சீனாவும் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு தான். இரண்டுமே ஒரே லெவல்ல இருந்த ஜிடிபி லெவல் இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய சரியான பொருளாதார திட்டமிடல் தான். என்ன பொருளாதார திட்டமிடல்? அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியை உலக சந்தைக்கு எடுத்துட்டு போன விதம். அவங்களுடைய கம்பெனி எல்லாமே பார்த்தோன்னா இப்போ வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் இருக்கு. ஒரு ஆட்டோமொபைலா இருக்கட்டும், இல்லை கார் தொழிற்சாலையா இருக்கட்டும், இல்லை மொபைல் கம்பெனியா இருக்கட்டும், ஒரு சின்ன குண்டு ஊசியில இருந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான சாதனங்கள் அனைத்துமே பார்த்தோன்னா இப்போ உலக நாடுகள் முழுவதும் அவங்களுடைய கம்பெனிஸ் வந்து பிரான்ச்சஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு சீனா நிறுவனம் இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகள்லையுமே பெரிய பெரிய நாடுகள்ல அவங்களுடைய கிளைகள் வந்து நிறுவனத்துடைய தயாரிப்பு நிறுவனத்தோட கிளைகள் வச்சு அதுல இருந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சீனாவுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நம்மளுடைய பொருளாதாரம் என்ன 82க்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா உலகமயமாதல்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. 91 92க்கு அப்புறம் உலகமயமாதல்ல எல்லா நாடுகளுடைய பொருள்களை இங்கதான் கொண்டு வந்தாங்களே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு சில சொற்பமான நிறுவனங்கள் மட்டுமே வெளிநாடுகளுக்கு போனதே தவிர சைனாவோட கம்பேர் பண்ணும் போது ஏகப்பட்ட நிறுவனங்கள் இன்னும் நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போகல. ஒரு சில நிறுவனங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரிலையன்ஸ் எடுக்கட்டும், இல்லை வந்து ஒரு டாட்டாவா இருக்கட்டும், மகேந்திராவா இருக்கட்டும், இல்லை வந்து பிர்லா குழுமமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில குழுமங்கள் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கே தவிர மீதி எல்லாமே பார்த்தோன்னா அந்த அளவுக்கு கொண்டு போக முடியல. கொண்டு போகிறது இந்தியாவுக்குள்ளாரியே தான் அவங்களுடைய நிறுவனங்கள் இருக்கு. இது எல்லாமே தனியார் நிறுவனங்கள். நம்மளுடைய அரசு சார்ந்த பொது நிறுவனங்கள் அப்படின்னு எதுவுமே டெவலப் ஆகல. நம்ம இருக்க நஷ்டத்துல போயிட்டு பிரைவேட்டை கொண்டு வந்து பங்கு போடுற அளவுக்கு தான் நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட் இந்திய நிறுவனங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஒரு ஏர்லைன்ஸ் கூட பார்த்தோன்னா இப்போ பிரைவேட் கூட சேர்ந்து நடத்துற மாதிரி இருக்கு. ஒரு ரயில்வேஸ் பார்த்தோன்னா பிரைவேட் கூட நடத்துற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து பிரைவேட் கூட சேர்ந்து தான் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு தவிர ஒரு அரசே எல்லாத்தையும் முழுவதுமாக எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு இந்திய நிறுவனம் கொண்டு போக முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இரண்டாவது விஷயம் என்னன்னா அவங்க முழுக்க சைனாக்காரங்க தொழில அவங்களுடைய போக்கஸை கொண்டு போயிட்டாங்க. விவசாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய அடுத்த இலக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய தொழில வந்து அதிகமா போக்கஸ் பண்ணி இந்த 40 வருஷத்துல குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தொழிற்சாலைக்கு நம்மளுடைய பங்கு வந்து ஒரு 15% 20% தான் போக்கஸ் பண்ணோம். ஆனா 60-65% இன்னமும் நம்ம வேளாண்மை நம்பிதான் இருக்கோம், வேளாண்மை சார்ந்துதான் இருக்கோம்.
வேளாண்மை அடிப்படை பொருளை ஏற்றுமதி பண்றதுல இதுல தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கு. இன்னும் நம்ம அதுக்கு அடுத்த தொழில் நிறுவனங்களை வந்து உலகமயமாக்குறது எப்படி, நம்ம நிறுவனங்கள் உலகத்துக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் நம்ம டெவலப் ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் பார்த்தோன்னா சீனா தான் நம்பர் 1ல இருந்தது கடந்த ஆண்டு வரைக்கும். பட் இப்போ நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அவங்கள வந்து பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அங்கே இருந்தது. அந்த கட்டுப்பாடுகள்னால அவங்களுக்கு படிப்படியாக இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக அவங்களுடைய மக்கள் தொகை வந்து குறைய ஆரம்பிச்சது. ஆனால் குறைய ஆரம்பிச்சு அவங்களுக்கே அது ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன பேக் ஃபயர் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களோட எண்ணிக்கை வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பையன், ஒரு குழந்தை, ஒரு பொண்ணோ ஒரு பையன், அவ்வளோதான், ஒரு பசங்க தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்படிங்கும் போது அவங்க இன்னொரு 20 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா அவங்களுடைய யங்ஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா சைனா நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து மறுபடியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து அவங்க கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தோன்னா அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லை. நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்றாங்க. நாமே குழந்தை தான், நமக்கு எதுக்கு குழந்தை அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாலாம் இந்தியாவில் கொண்டு வந்து இதை வந்து முழுவதுமாக நம்ம என்ன பண்ணோம்னா நடைமுறைப்படுத்தலை ஒன்று. ரெண்டாவது பார்த்தோன்னா அது நடைமுறைப்படுத்தாதது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன் அப்படின்னா உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்குது. அப்படி இளைஞர்களாக இருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு தேவையான ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய இல்லை வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களால முடியலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே படித்து முடிச்சுட்டு அவங்களுடைய வேலைக்காக மற்ற நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இங்கே வந்து தள்ளப்பட்டிருக்கு இந்தியாவில். அதனால அவங்களுடைய அறிவு சார்ந்த திறன்கள் எல்லாமே வெளிநாட்டில் அவங்களுடைய மற்ற நாடுகளுக்கு பயன் உள்ளதா இருக்கே தவிர நம்மளுடைய நாட்டு வளர்ச்சிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்லா படிக்கிற பையன், நல்ல ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 பேர் ஒரு போட்டி தேர்வுக்கு எழுதுறாங்க. ஆனால் போஸ்டிங் பார்த்தோன்னா ஒரு 10 போஸ்டிங் தான் கால்ஃபர் ஆகுது. அப்போ 1000 பேர்ல 10 பேர் தான் போறாங்க. மீதி 990 பேர் அறிவுல ஒரே ஆளல் தான். ஆனால் வந்து அவங்களுக்கான அந்த வேலைங்கிறது இங்கே கிடைக்கல. அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அறிவு சார்ந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அறிவுக்கு தகுந்த மாதிரி உலக நாடுகள்ல இருந்து எங்கெங்கெல்லாம் ஆஃபர் கிடைக்குதோ அந்த ஆஃபரை தேடி அவங்க போயிடுறாங்க. அவங்களுடைய முழு சக்தியை அந்த நாட்டுக்கு பயன்படுத்தி தவிர நம்மளுடைய நாட்டு வளர்ச்சிக்கு இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொரு ரீசனா தான் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைனால இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பார்த்தோன்னா 90% மக்கள் பார்த்தோன்னா சைனீஸ், அதாவது முழுக்க சீனர்கள் தான். அதாவது ஒரே மதத்தை கும்பிடக்கூடியவர்கள். மீது 10% தான் பார்த்தோன்னா அதர் ரிலீஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்தியாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஹிந்துஸ் ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா இந்துஸ் இருப்பாங்க. ஒரு 70% 70 to 75% பார்த்தோன்னா இந்துஸ் இருப்பாங்க. அடுத்தது முஸ்லீம் இருக்காங்க, அவங்க ஒரு 15-14% இருக்காங்க. அடுத்தது வந்து கிறிஸ்டின் இருக்காங்க, சிக்கிம்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தரப்பு மக்கள் இருக்காங்க. அந்த ஹிந்துஸ்லயே பார்த்தோன்னா ஏகப்பட்ட கம்யூனிட்டி ரீஜன், அதாவது கேஸ்ட் வைஸா பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஜாதி, ஆயிரக்கணக்கான ஜாதிகள் வந்து இந்தியாவில் கிடக்கு. ஸோ ஆயிரக்கணக்கான ஜாதிகள் அவங்களுக்குள்ளாரையே ஏற்றத்தாழ்வு, அவங்களுக்குள்ளார போட்டி போறாம இவங்களுக்கு இடஒதுக்கீடு, அவங்களுக்கு இடஒதுக்கீடு, எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, எங்களுக்கு அவ்வளவு பர்சன்டேஜ் கொடுங்க, இப்படின்னு இந்துக்களுக்குள்ளாரையே ஒரு போட்டி, ஒரு இது. அதே மாதிரி பார்த்தோன்னா அதர் ரிலிஜன் கம்யூனிட்டி வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கும் தரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க. ஸோ இப்படி இவங்களுக்குள்ளாரே இடஒதுக்கீடு. இதுக்காகவே கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கே தவிர நாட்டை எந்த அளவுக்கு குரோத்தை எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம ஃபேவர் பண்ணா நம்மளுக்கு வந்து ஓட்டு கிடைச்சிடும், நம்ம வந்து முன்னாடி வந்துடலாம். இந்த கம்யூனிட்டி நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து எலெக்ஷன்ல ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிலீஜன் கம்யூனிட்டி வைஸா அவங்க என்ன பண்றாங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர எக்கனாமிக் லெவலா இந்தியாவை வந்து வேர்ல்டு லெவல்ல நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு குரோத் லெவல் கண்ட்ரியா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எக்கனாமிக் வகையில நம்ம வந்து 5th பிளேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆனா பணக்கார லிஸ்ட்ல நம்ம வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம இன்னும் பணக்கார நாடா ஆகல. நம்ம பொருளாதாரத்துல நம்ம வந்து 5வது நாடு, அவ்வளவுதான். பொருளாதார உற்பத்தியில என்ன பொருளாதாரம், இங்க இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பார்த்தோன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் தான். ஸோ அந்த பொருளாதார உற்பத்திங்கிறது நாளைக்கே அவங்க கம்பெனியை வந்து லாக் பண்ணிட்டு போனாங்கன்னா
நம்மளுக்கு பொருளாதார வீழ்ச்சி தான். இந்தியாவை பொறுத்தளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி தான். இதுல வந்து எந்த விதமான யூஸ்மே கிடையாது. நம்ம முழுக்க முழுக்க பார்த்தோன்னா 60% மக்கள் பார்த்தோன்னா விவசாயத்தை நம்பியே தான் இருக்காங்க. அந்த விவசாயத்துல இருந்து புதுசா நம்ம என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இன்னும் நம்ம சரியான திட்டமிடல் இருக்கணும். பெரிய பெரிய தொழிற்சாலைகளா இருக்கட்டும், அந்த தொழிற்சாலைகள்னால மற்ற விவசாயத்திற்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் அழகா கொண்டு போறதா இருக்கட்டும். இந்த தொழிற்சாலைகள் உலகம் ஃபுல்லா கொண்டு போறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இந்திய கவர்மெண்ட், ஒவ்வொரு ஆட்சியிலையும் அமரக்கூடிய கவர்மெண்ட் வந்து சிந்திச்சு செயல்பட்டா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து ஒரு பணக்காரனா ஆகலாம். நம்ம பணக்காரனா ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நாடும் வந்து ஒரு பணக்காரனா நாடாக ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் தாங்க, இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் தான். நம்ம லெவலுக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு நாடு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஜிடிபி லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து உலகமயமாக கொண்டு போயிருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம ஏன் அந்த அளவுக்கு இன்னும் கொண்டு போக முடியல அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஒரு வீடியோ தொகுப்புல பார்த்தோம். அதுல என்னென்ன இடையூறுகள் அப்படிங்கறது பார்த்தோம். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தரப்புல இருந்து என்னென்ன இடையூறுகள், நம்ம வந்து பணக்காரனா ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன இடையூறுகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவுல நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன், சந்திக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ தொகுப்புல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.